ஹாய் ஹலோ வணக்கம் உங்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க பாப்பாவுக்கு எப்போ வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் வந்து பாப்பாவுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு நான் என்ன சாலிட் ஃபுட் என்னவா கொடுக்க போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய சர்ச் பண்ணதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு பால் தவிர்த்து நம்ம அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு வந்து மாவாக இல்லாமல் அதை வந்து நம்ம வந்து ராவாக வாங்கிக்கணும். ஸோ மாவு கொடுக்கக்கூடாது. கேழ்வரகை என்ன பண்ணணும்னா, அதை ஒரு 2 ஸ்பூன் அப்படி இல்லைனா 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நல்ல தண்ணியில் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸாவது நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஏன்னா ராவாக வாங்குறதுனால நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸாவது வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியும் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 8:30 9 o'clock இருக்கும். அந்த மாதிரி எழுந்து மிக்சியில் வந்து என்ன பண்ணணும்னா, வெறும் அந்த கேழ்வரகை தண்ணியெல்லாம் வந்து இருத்து வச்சுட்டு வெறும் கேழ்வரகை மட்டும் முதல்ல அந்த மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பால் நல்லாவே வரும். ஸோ அதனால் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளாத்து ஒன்று, காட்டன் கிளாத்தாக ஒன்று எடுத்து இந்த பாலை வந்து அதில் ஊற்றி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நார்மல் ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணோன்னா அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ஈஸியாக மறுபடியும் அது உள்ளே போயிடும். அது வந்து பாப்பா தொண்டையில் வந்து சிக்கிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாத்தில் வந்து அதாவது துணியில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாலை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுலேயும் கொஞ்சமாக, அது ரொம்ப திக்காததுனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக அதுலேயும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த பாலை வந்து அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை விடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் விட்டோன்னா அது வந்து கட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லெனினுக்கு சாலிட் ஃபுட் செய்கிறோம். ஸோ நான் வந்து அதை நல்லா கரண்டி நிற்காமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஊட்ட போகிறோம். ஸோ முதல்ல சாப்பிட்றானா என்னன்றது வேறு தெரியல, அது எப்படி இருக்கும்னு. ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு அவனுக்கு தண்ணி வந்து சுட வச்சு கொடுத்துருந்தேன். அதை குடிக்கிறானான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை குடித்தான். ஸோ அதனால் வந்து இப்போ இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் வந்து ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லாவும் வெந்தும் இருக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாப்பா கூட்டணும். ஸோ நான் வாயில் வச்சு பார்த்துட்டு தான் அவனுக்கு ஊட்டினேன். ஏன்னா அதில் சால்ட்டு சுகர் எதுவுமே நான் போடல, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சுட்டு தான் அவனுக்கு ஊட்டினேன். சாப்பிட மாட்டான்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவன் நல்லாவே சாப்பிட்டான். ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் சுட தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டேன். அதையுமே குடித்தான். ஸோ இதை வந்து ஒரு டெய்லி ஒரு 1 வீக்குக்கு இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு எதனா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த ஃபுட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும் நான் வந்து முன்னாடி ரெடி பண்ணிவிடுவேன். நான் அதுவும் உங்களுக்கு வீடியோவாக போகிறேன். ஸோ அன்டில் பாய்.